துளாராசியை எடுத்துக்கொள்வோம். அடக்கி வாசிச்ச காலம் எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. இனி இறங்கி அடிச்சு தூள் கலப்பக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல முன்னேற்றம் வராது அப்படின்னு நினைத்த பணம் நம்மை தேடி வரும். தீராது அப்படின்னு நினைத்த கடன்கள் எல்லாமே தீரும். ஒரு ட்ரெண்டு, ஒரு வைரல், ஒரு ஹாட்ஸ்பாட் என்று உங்களை புகழ்வார்கள், போற்றுவார்கள். அப்போ என்ன ஆகும்? நிறைய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன இந்த சுக்கிரனுக்கு பேரே உல்லாச காரகன், காதல் காரகன், கலத்திர காரகன். எல்லோரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்துக்களுடன் நிகழ்ச்சியை தொடங்குவோம். புதிதாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் உங்களை நான் அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். என் பெயர் வேல் சங்கர், ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட். ஏற்கனவே பழகிய உங்களை மீண்டும் வரவேற்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. என்ன வேணும் உனக்கு, கொட்டி கொட்டி கிடக்கு என்று சொல்வது போல் செப்டம்பர் மாதத்தில் யோகங்கள் கொட்டி கிடக்கின்றன. செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான பலன்களை இப்பொழுது நாம் விவரமாக பார்க்க போகிறோம். உச்சகுரு சூரியனாட்சி, புதனாட்சி, சுக்கிரனாட்சி, சுக்கிரன் புதன் சேர்க்கை, மதன கோபால யோகம், குரு மங்கள் சேர்க்கை, குரு செவ்வாய் சேர்க்கை, குரு மங்கள யோகம். நிறைய ராஜ யோகங்களும் பஞ்ச மகா புருஷ யோகங்களும் உங்களது ராசிக்கு என்ன சொல்கிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண்போம். துளாராசியை எடுத்துக்கொள்வோம். அடக்கி வாசிச்ச காலம் எல்லாம் முடிஞ்சு போய்விட்டது. இனி இறங்கி அடிச்சு தூள் கலப்பக்கூடிய காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல டேர்னிங் பாயிண்ட், ஒரு நல்ல முன்னேற்றம் வராது அப்படின்னு நினைத்த பணம் நம்மை தேடி வரும். தீராது அப்படின்னு நினைத்த கடன்கள் எல்லாமே தீரும். ராசியில் சுக்கிரன் ஆட்சி உச்சம், ராசியில் சுக்கிரன் ஆட்சி. மாளவிகா யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்ச மகா புருஷ யோகத்தில் வருகிறது. அந்த ட்ரெஸ் வாங்கலாமா, இந்த பிராண்ட் வாங்கலாமா, இந்த கார் வாங்கலாமா, இந்த ஜுவல்ஸ் வாங்கலாமா, இந்த பர்ஃப்யூம் வாங்கலாமா, பர்ஃப்யூம் போடாமலே பியூட்டி பார்லர் போகாமலே பல பல பலவென்று மின்னக்கூடிய அமைப்பு, நிறைய பிராண்டட் ஐட்டம்ஸ் வாங்கக்கூடிய அமைப்பு. மெயினா கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் எல்லாமே தீரும். யாராவது உங்களை பார்த்தால் அப்படியே உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல் தக தக தகவென்ற ஒரு தோற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அவனுக்கு என்னடா சுக்கிரன் அடித்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லுவாங்களே, அதனை நீங்கள் இது காலகட்டங்களில் உணர்வீர்கள். உங்களை பார்க்கிறவங்க எல்லாருமே என்ன ஒரு பியூட்டி ஃபீலிங்கு, ஒரு கிரியேட்டிவிட்டி, ஒரு ஹைப்பு, ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ், ஒரு கிளாமர், ஒரு ட்ரெண்டு, ஒரு வைரல், ஒரு ஹாட்ஸ்பாட் என்று உங்களை புகழ்வார்கள், போற்றுவார்கள். அப்போ என்ன ஆகும்? நிறைய பாய் ஃப்ரெண்டு, கேர்ள் ஃப்ரெண்டு. என்ன இந்த சுக்கிரனுக்கு பேரே உல்லாச காரகன், காதல் காரகன், கலத்திர காரகன். உங்க ராசியில இருக்கிற நட்சத்திரம் சுவாதி. சுக்கிரன் அந்த சுவாதிக்குள் ஏற போகிறார். நட்சத்திராதிபதி நீங்கள் மதிமயங்கக்கூடிய 5ஆம் இடத்தில் இந்த ராகு பிரம்மாண்டத்துக்கு உண்டான காரக கிரகம். இந்த சுக்கிரனோட இன்னொரு கிரகம் வந்து சேர்றார். அந்த கிரகத்துக்கு பெயர் புதன். மதிநுட்பம். சுக்கிரனும் புதனும் சேர்வது மதன கோபால யோகம். மகாலட்சுமியும் மகாவிஷ்ணுவும் உங்கள் ராசியில் சுக்கிரனுக்கு ஆட்சி பலமாக வரும் பொழுது மளமளவென்று நீங்கள் அப்படியே மின்னுவீர்கள். சோம்பேறித்தனம் காலியாகிவிடும். சுறுசுறுப்பாக, அலர்ட்டாக, ஆக்டிவாக, ஸ்மார்ட்டாக, ட்ரெண்டிங்காக எல்லா விஷயத்தையும் நீங்கள் அனுபவிப்பீர்கள். ஒரு லக்ஸுரி ட்ரிப்பு, ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போவது, இந்த மாதிரி உங்களை நீங்களே அழகுபடுத்தி கொள்வதற்கும் செல்ஃபி எடுத்து சேர்த்து வைத்துக் கொள்வதற்குமே நிறைய நேரம் செலவாகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு நீங்கள் ஆரோக்கியமாக ஃபிட்டாக இருப்பீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பிளஸ் பாயிண்ட். 10ஆம் இடத்தில் குரு மங்கள யோகம், அதே இடத்துல செவ்வாய்க்கு திக்பலம்,
இங்க தனஸ்தானாதிபதி 10ஆம் வீட்டுல. அப்போ என்ன ஆகும்? இடம் வாங்குவது, பூமி வாங்குவது. உபஜயஸ்தானத்தில் குரு, அது ஒரு உபஜயஸ்தானாதிபதி. இன்னொரு வீட்டில் உச்சம், பயணங்களால் ஆதாயம், கொடுத்த வாக்கால் ஆதாயம், லைஃப் பார்ட்னரால் ஆதாயம். சார் கரெக்டா தான் சொல்றீங்களா அப்படின்னா 200% கரெக்டாகத்தான் சொல்லுகிறோம். முதலீடு செய்வது, லைஃப் பார்ட்னர் பேர்ல முதலீடு செய்வது, இது எல்லாமே உங்களுக்கு வரும். 6ஆம் வீட்டில் சாட்டர்ன் உபஜயஸ்தானத்தில். இப்போ உங்களுடைய உபஜயஸ்தானத்துல 5 கிரகங்கள். 6ஆம் வீட்டுல சாட்டர்ன், 10ஆம் வீட்டுல குரு மங்கள், அதான் செவ்வாய், 11ஆம் வீட்டுல சூரியன் கேது, முதல்ல அதே 11ஆம் வீட்டுல புதனும் கணக்கு வச்சோம்னா 6 கிரகம் உபஜயஸ்தானங்கள்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில். இதனால் எதிரிகள்னு உங்களை யாரெல்லாம் இதனால் வரை நினைத்தார்களோ அவர்களே உங்களிடம் சமாதான கொடியை காட்டுவார்கள். சார் போனா போகுது சார், தெரியாம பண்ணிட்டோம் சார், எங்களை விட்டுருங்க சார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்யூஷன் என்பதை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள். ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஒரு ஒரு ஃபேண்டசியாக, ஒரு ட்ரெண்டிங்காக, ஒரு வைரலாக இருக்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் வெகு நாட்களுக்கு பிறகு துலா ராசிக்கு வருகிறது. நெகட்டிவ் பாயிண்ட் எடுத்தோம்னா 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவை செவ்வாய் பார்க்கிறார். சில நேரத்துல கொஞ்சம் டக்குன்னு கோபம் வந்துவிடும். சொல்லக்கூடிய வார்த்தைகள் மற்றவர்களை ஹர்ட் பண்ணாமல், பாதிக்காமல் நீங்கள் தான் புத்திசாலித்தனமாக பார்த்து கொள்ளணும். பாதகாதிபதியாக இருந்தாலும் சூரியன் லாபத்தில், அவர் லாபத்தை கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அவரே விரயத்துக்கு வருகிறார். அந்த சூரியனை சாட்டர்ன் பார்க்க போகிறார். பித்துர் வர்க்கம், அப்பாவுடைய ஹெல்த், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பில்லு கட்டுவது, டாக்ஸ் கட்டுவது, பர்மிஷன் வாங்குவது, இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்து கொண்டால் அதுவே போதுமானது. துளாராசி சகோதரிகளை பொறுத்தவரை ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுடைய கணவனுக்கு இந்த கோச்சார பீரியட் செப்டம்பர் மாதம் ஒரு ஜாக்பாட். மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதத்தின் தொடக்கத்துல அப்படியே கொஞ்சம் அலைப்பாய்வது போல், ஒரு ஃபேண்டசியில் இருப்பது போல், ஒரு வேவரிங்கா இருப்பது போல், கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸாக இருப்பது போல் தோன்றினாலும் ராசியில் புத்திகாரகன் புதன் வந்த பிறகு பிரமாதமான புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவார்கள். இது மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் டெக்னிக்கலாக இல்லைன்னா பேங்கிங், பினான்சியல், மேத்தமேட்டிக்கல், டீச்சிங் இண்டஸ்ட்ரியில் எல்லாம் இருப்பவர்கள் ஒரு காம்ப்ளிகேட்டட் சிச்சுவேஷனுக்கு கூட, ஒரு காம்ப்ளிகேட்டட் ஃபார்முலாவுக்கு கூட எளிதான ஒரு சொல்யூஷனை கண்டிப்பாக கண்டுபிடித்து விடுவார்கள். இது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். வயதில் மூத்த நபர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்க்கு இவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். என்னன்னா இவங்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சாட்டர்ன் கொஞ்சம் வயிறு, அடி வயிறு, இவர்களுக்கு நீ பெயின், லெக் பெயின் போன்ற சின்ன சின்ன உடல் உபாதைகளை இதனால் வரை கொடுத்து கொண்டிருந்தார். அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு இயற்கை வைத்தியம், யோகா, தியானம், மெடிடேஷன் போன்ற முறைகளில் அவர்கள் ஈடுபடுத்தி கொள்ளலாம். திங்கட்கிழமைகளில், ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவ வழிபாடு, முடிந்தால் ருத்ர பாராயணம், ருத்ர அபிஷேகம் துலா ராசிக்காரர்களுக்கு கைமேல் பலன் கொடுக்கும். இது நேரம் வரை நாம் பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக நிலைகளை எடுத்துக்கொண்டால் செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி சுக்கிரன் துலா ராசியில் ஆட்சி பெறுகிறார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி புதன் என்ற கிரகம் கன்னி ராசியில் ஆட்சி, உச்சம், மூல திரிகோணம். இந்த புதனுக்கு சனியின் பார்வையும் பெறப்போகிறார். செப்டம்பர் மாதம் 18ஆம் தேதி இது நாள் வரை சொந்த வீடான சிம்ம ராசியில் இருந்த சூரியன் கன்னி ராசியில் பிரவேசம் செய்ய இருக்கிறார். செப்டம்பர் மாதம் 20ஆம் தேதி செவ்வாய் என்ற கிரகம் மிதுன ராசி மண்டலத்திலிருந்து கடகத்துக்குள் நுழைந்து குருவுடன் சேர்ந்து குரு மங்கள யோகமாக மாறி செவ்வாய் உச்சமடையக்கூடிய மகர ராசியை தனது சப்தம பார்வையாக பார்க்க இருக்கிறார். மேலும் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகுவை 8ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய விசேஷ பார்வையாக பார்க்க இருக்கிறார். இதையும் தவிர செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி துலாத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து மதன கோபால யோகம்,
மகாவிஷ்ணுவும் மகாலட்சுமியும் ஒன்றாக சேரக்கூடிய யோகமாக வர இருக்கிறது. நிறைய சுப யோகங்கள் கொட்டி கிடக்கின்றது. இதுல செவ்வாய் ராகு பார்வை, மேலும் சனி புதன் பார்வை, சுக்கிரன் புதன் சேர்க்கை, இந்த அனைத்து விஷயங்களையும் நாங்கள் தனித்தனி வீடியோகளாக தயார் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ.